அருள்ஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் என்ற அருட்பிரகாச வள்ளலாரின் வரிகளை மனதில் ஏந்தி ஜோதி வடிவாய் காட்சி தரும் உமையொரு பாகனை தரிசிக்க திரண்டிருக்கிறது பக்தர் கூட்டம். நேரில் சென்று தரிசிக்கும் அதே பேற்றை பெற புதிய தலைமுறை திருவண்ணாமலையிலிருந்து சிறப்பு நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலையாரின் அருள்மழை குறித்தும் திருவண்ணாமலையின் சிறப்புகள் குறித்தும் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்தும் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து பேராசிரியர் திரு ஞானசம்பந்தன் ஐயா இணைந்திருக்கிறார். அரங்கில் நம்மோடு பேச்சாளர்கள் திரு மணிகண்டன் மற்றும் திருமிகு சுமதி ஸ்ரீ ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நேரில் தரிசிப்பது போல நேரலையில் அனல் வடிவநாதரை படம் பிடிக்க திருவண்ணாமலையில் நமது செய்தியாளர்கள் பிருந்தா, காமராஜ், குமரவேல் மற்றும் பாலாஜி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் மாலை 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றும் வகையில் கொப்பரை தயார் நிலையில் இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அங்கு ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? பஞ்ச தலங்களில் அக்னி தலமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையுடைய மலை உச்சியில இருக்கிறோம். 2660 அடி உச்சியில நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் இந்த கொப்பரை தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மலையே சிவனாக ஈசன் மலையாக இருக்கக்கூடிய இந்த மலையுடைய உச்சியில பர்வதகுல அந்த சமுதாய மக்கள் தற்போது இந்த பெரிய செப்பு அந்த கொப்பரையிலே 4500 கிலோ நெய்யை பரப்பி உள்ளே செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரியாக மாலை 6 மணிக்கு இந்த தீபம், மகா தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அதே போல காசியில் இறந்தால் முக்தி, இங்கே இந்த திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாருடைய கோயிலிலே இந்த தீபம் என்பது பல மாவட்டங்களுக்கு இங்க மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் நேரடியாக அவர்களுடைய இல்லத்திலிருந்தே பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜோதி வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து முதல் முறையாக புதிய தலைமுறை செய்தியாளர்களோடு நமது குழு நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். இந்த காடா துணியிலே கிட்டத்தட்ட 1500 மீட்டர் இந்த காடா துணியிலே நெய் கொண்டு செல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கரடுமுரடான பாதை, அதாவது படிக்கட்டுகளோ திருப்பதி கோயில்களை போன்ற பாதைகளோ இல்லாத கரடுமுரடான செங்குத்தான மலை, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நடக்க வேண்டும். நேற்று வரை கனமழை பெய்த இந்த மலையிலே இங்க இவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். கடந்த முறை 2500 பேர் பாஸ் கொடுக்கப்பட்டு மேலே பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை பல கட்டுப்பாடுகள், முழுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை கட்டுப்பாடோடு இந்த குறிப்பிட்ட அளவு, குறைந்த அளவு இந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்து தற்போது இந்த கரு மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றன. இந்த கரு மேகங்களுக்கு மத்தியில் ஜோதி பிளம்பு உருவாகி அனைவருடைய நெஞ்சங்களிலும் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஜோதி, இந்த கார்த்திகை மாதமே பெஸ்டிவல் மந்த் என்று சொல்வார்கள், ஜோதி வடிவாக இந்த அனைத்து இல்லங்களிலும் ஜோதியை அவரவர்கள் இன்றைய மாலை கொளுத்த இருக்கிறார்கள்.